பிரகாஷ், ஒரு பெரிய அதிகார யுத்தம் நடந்திருக்குது. அதில் இது ஒரு பெரிய மண்ணை கவ்வக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இங்கே நாங்கள் கவர்னருக்கென்று ஒரு விருப்ப உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வாதங்களாகவே வைக்கப்பட்டது. அட்வொகேட் வெங்கட் ரமணி இல்லையா? ஆமாம், இந்திய அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் மூலமாக வாதமாகலாம் வைக்கப்பட்டது. நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர அது கட்டாயம் கிடையாது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி அடிச்சிருக்காங்க, கவர்னரை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இது ஒரு அதிகார யுத்தத்தில் இது ஒரு அவமானகரமான தோல்வியா ராஜ்பவனுக்கு? இது அவமானம் இல்லைன்றதை விட ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது இதே கவர்னர் விஷயத்தில். 356வது பிரிவை எப்படி பயன்படுத்த வேண்டும், எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் பெருசாக சொல்லுவாங்க. அந்த பொம்மை ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதுதான் முதல்ல கவர்னரோட அதிகாரத்தை கர்டைல் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி பர்னாலா ஆர் அதர்வைஸ் அப்படின்ற சொற்றொடரை யூஸ் பண்ணி அவர் அந்த 356வது பிரிவை அமுல்படுத்துறத நிராகரித்தார் அவர். அதுக்கப்புறம் பொம்மையில் அது அமுல்படுத்தப்பட்டது. அதை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சுது. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் மாநில அரசுகள் இதுவரை 356 யூஸ் பண்ணி கலைக்கப்படவே இல்லை. அதுதான் ஒரு ஸ்டால். அதுதான் கவர்னரோட அதிகாரத்திலையும் மத்திய அரசு எப்படி அதுவரை கவர்னரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்றதுலேயும் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு கவர்னருடைய பிஹேவியரை கொஸ்டின் பண்ணுது. அந்த வகையில் இது ஒரு பெரிய தீர்ப்பு. அந்த மசோதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதும் அதுக்கான காலக்கெடுவை சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுப்பதும் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. நான் இதில் முக்கியமாக இந்த விவாதத்தில் கலந்துக்கிட்ட முதல்ல பேசினார் இல்லைங்களா அவர் ராமசுப்ரமணியம், அவருக்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அவர் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சபையில் பேசக்கூடாது. முதல்ல ஜெயலலிதாவுடைய டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸ்னால் என்னன்னு போய் ஏபிசிடி படிக்க சொல்லுங்கள். சார் கேளுங்க, அவர் ஆடிட்டராக இருக்கட்டும் என்ன ஒன்றா இருக்கட்டும், நான் 19 வருஷம் ரிப்போர்ட்டராக அது பின்னாடி ஓடினவன் நான். அவர் ஆடிட்டர்ன்றதை தாண்டி எனக்கு என்னுடைய வழி இருக்குது. 19 வருஷமாக நான் ஓடினவன் சார். குன்ஹாவுக்கு ஃபினான்ஷியலாக தெரியல சார், ரைட், குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 5 மெம்பர் நீதிபதிகள் அதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 நீதிபதிகள் அதை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ போகுது. அந்த கேஸ் ரிவ்யூ போகுது. ரிவ்யூலையும் ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது மிக சரிதான். ஜெயலலிதா 1000 ரூபாய் ஏக்கருக்கு நிலம் என்று வாங்கி கொண்டு போனால் அவர் இந்தியாவே வாங்கி விடுவார் என்று குன்ஹா கொடுக்க. இதில் என்ன ஃபினான்ஷியல் வருது? இதில் என்ன சார் ஃபினான்ஷியல்? என்ன ஃபினான்ஷியல் டிசல்யூஷனு? ஒரு அவையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசும்போது நீங்கள் திமுகவில் உறுப்பினராக இருந்துக்கிட்டு ஒரு உறுப்பினரெல்லாம் கிடையாது சார், திமுகவில் நலவாரியங்களில் உறுப்பினர்கள் அட்வைசராக இருந்துக்கிட்டு ஜெயலலிதாவை ப்ரைஸ் பண்ணி பேசுறது உங்களுக்கு எந்த விதத்தில் அது கரெக்டாக இருக்கும்? எனக்கு இந்த ஆர்குமெண்ட்ல இரலவன்ட்ல சொன்னாருங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க அவர் சொன்னதுக்கு வேற மாதிரியான உள்ளர்த்தத்தை கற்பிக்காதீங்க தயவு செஞ்சு. அவர் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. அவர் இப்படியான திறமையான வழக்கறிஞர்கள் கொண்டாடி அதிமுக வழக்கறிஞர் ஆச்சாரியா திறமை இல்லையா? ஆச்சாரியாக்கு திறமை இல்லையா? வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் சார். ஆமா ஆமா, ஆச்சாரியாக்கு திறமை இருந்தது இல்ல? ஆச்சாரியா வழக்கறிஞர் இல்ல. சரி, அவரை ஏன் போய் அதிமுக அவங்க கொண்டு வந்த வழக்கறிஞர்கள் யாரு? நரிமன் யாரு? பாலி நரிமன் யாரு? திறமை குறைஞ்ச வழக்கறிஞரா? பாலி நரிமன் யார் சார்? அந்த அவர் சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதாவோட உடல்நிலை சீர்குலைஞ்சது. அந்தம்மா சிறைக்கு போக விரும்பலை, ரைட்டுங்களா? மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிடல, அதெல்லாம் வேற கதை.
அந்த முடிவுக்கு அவங்களே போனது வேற கதை. இதுக்குள்ள 19 வருஷம் நடந்த இந்தியாவிலேயே ஒரு கரப்ட் சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போன ஒரு வழக்கை இயல்பாக பேசக்கூடாதுன்றதை நான் பதிவு பண்ணுறேன். 1. 2, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது மிக உன்னதமான தீர்ப்பு. அதுக்குள்ளே அவர் ஏடிஎம்கேக்காரர் சொன்னார், அடுத்தது செந்தில் பாலாஜி வழக்கு வருது, செந்தில் பாலாஜிக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும், செந்தில் பாலாஜி மந்திரியாக நீடிக்க மாட்டார் அப்படின்லாம் அவருடைய எண்ணப்போக்கெல்லாம் அவர் வந்து சொன்னார். அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க சார். செந்தில் பாலாஜியை வந்து திமுக ஒரு 65 ரூபா செலவு பண்ணால் அவங்க ஒரு 75 ரூபா செலவு பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜியை எப்படியாவது இந்த தேர்தலுக்குள்ளே உள்ளே கொண்டு போயிடணும், ஒரு 10 திமுக அமைச்சர் மேலே அமலாக்கத்துறை சோதனைகளை கொண்டு வந்துடணும், திமுகவை செயலிழக்க வைக்கணும், ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் அமித்ஷாவோட எடப்பாடி போட்டு வந்த ஒப்பந்தமும் அதுதான், அந்த பேக்டுக்கான டீட்டெயிலும் அதுதான். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க திமுக தன்னுடைய அருமையான வழக்கறிஞர் அணி மூலமாக இந்த விஷயங்களை வில்சன் உட்பட நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய சீனியர் முகுல் ரோத்தகிலேருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மிக தெளிவான ஜட்ஜ்மெண்ட். பிரகாஷனே, இந்த பில்லை அவர்கள் நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்லை, நிறுத்தி வைக்க முடியாது, ஆளுநருடைய செயல்பாடு சட்டவிரோதம், இவர்கள் இப்படி தான் இந்த காலக்கெடு நிர்ணயம் பண்ணியிருக்கு, தன்னிச்சையாக செயல்படக்கூடாது, மாநில அரசு சொல்வதைத்தான் பின்பற்ற வேண்டும், இப்படின்ட்டு எல்லாம் அரசுக்கு தடையாக இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எதுவுமே கடந்த காலத்தில் இங்கே நடக்கலை, இங்கேயும் நடக்கலை. நம்ம வெஸ்ட் பெங்கால்லையும் நம்ம பார்த்தோம். வெஸ்ட் பெங்காலில் ஆளுநராக இருந்தவர் தான் இன்றைக்கி வைஸ் பிரசிடெண்ட்டாகவே இருக்கிறார். நீங்கள் நம்ம கேரளா அரசாங்கத்திலையும் பார்த்தோம். குறிப்பாக எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆள்கிறதோ அங்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்ட்டு. இது எல்லா மாநில ஆளுநர்களையும் ஓரளவு சரியாக வரக்கூடிய காலத்தில் செயல்பட வைத்து விடுமா இந்த தீர்ப்பு? கண்டிப்பாக, வேறு தவிர வேறு வழி இல்லை. ஓகே, நீங்கள் 3 சைடு 4 சைடு வழி இருக்குது, 3 சைடை பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு சைடில் தான் டிராஃபிக் அலோடு, அந்த சைடு தான் நீங்கள் போனோம், 3 சைடு நீங்கள் போக முடியாது. ஓகே, யூ ஹவ் பீன் பிளாக்ட். ஓகே. ஸோ ஆளுநர் இனி வேறு வழியே கிடையாது, இது வந்து பண்ணி தான் தீரணும். இன்னொன்று பார்த்துக்கோங்க, இந்த தீர்ப்புனால இன்னொரு விஷயம் நடக்க போகிறது என்னென்னா, இது வரைக்கும் அதிமுக அமைச்சர்கள் மேலே திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆமாம், அந்த வழக்குக்கும் இனி பர்மிஷன் வந்து கவர்னர்கிட்ட இருக்கு. புரியுது. அப்போது வந்து இனி வந்து இனிமேலும் திமுகவை வந்து கவர்னரை காரணம் காமிச்சு வேலுமணி மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை, கவர்னர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு திமுக சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் அமிச்சிங்கன்னா அவருக்கு வேறு வழியே இல்லை, இந்த டிராஃபிக் வழியை அலோவ் பண்ணுவார். இல்லை, எனக்கு ஒன்று சொல்லுங்கள், அது வந்து பில்லுக்கு வந்து தான் இந்த தீர்ப்பு பொருந்தும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரீவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இவங்க 2018 திருத்தம் கொண்டு வந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கவர்னருடைய அனுமதி, ப்ராசிக்யூஷனுக்கு அது தேவைப்படுகிறது. அதுவும் இதுவும் பொருந்துமான்னு? கண்டிப்பாக பொருந்தும். அதாவது யூ ஹாவ் நோ, எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டு விவாதித்த வகையில் யூ ஹாவ் நோ வீட்டோ பவர். ஓகே, ரைட்டா? what is the instruction given by state government you have to follow. Okay, you are just an formalizer of the state government's arguments. இதுதான் வந்து இந்த தீர்ப்போட எசன்ஸ், ரைட்டுங்களா? அதுக்கும் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு மசோதாவை நம்ம பாஸ் பண்ணி அமிச்சு ஒரு பிரசிடென்ட் கிட்ட அமிச்சு ரிஜெக்ட் வாங்கலாம். ஓகே 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 ரைட்டா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாமே தவிர he cannot keep quiet. ஓகே ஓகே ஓகே